வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு எபிசோட் 4 ஆஃப் நான் சிக்ஸ் பேக்ஸ் வைக்க போறேன். காலங்காத்தால எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, வீட்ல இருந்து சில பொருளை குடுத்து விட்டாங்க. அத வாங்கிட்டு மறுபடியும் நம்ம இங்க இருக்க வீட்டுக்கு வந்தாச்சு. காலங்காத்தாலயே வெள்ளனா எந்திரிச்சு போறதுனால சரியான தலைவலி. அதனால ஒரு கருப்பு காப்பிய போட்டு அப்படியே வீட்ல இருந்து என்ன குடுத்து விட்டாங்க அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இது என்னோட உடன்பிறப்பு தம்பி சாப்பிடாம இருப்பானேன்றதுக்காண்டி பாசமா பண்ணி குடுத்தாங்க. வாழ்த்துக்கள். அப்படியே ஒரு வாழைப்பழத்தை போட்டதுக்கு கிளம்பியாச்சு. போயிட்டு இருக்க வழியில நாய் நண்பர்கள் சுத்து போட்டாங்க. ஆனா இந்த பயலுக்கு பயம் இல்ல அப்படின்ற மாதிரி கேஷுவலா நடந்து அடுத்த தடவை வழியா ஓட ஆரம்பிச்சிட்டேன். இந்த சூரிய உதயத்துக்காண்டி டெய்லி ஓடலாம் நண்பர்களே. அப்படியே முடிச்சுட்டு வீட்டுக்கு பொறுமையா நடந்து வந்து கொஞ்சம் புரதச்சத்தை எடுத்துட்டு அடுத்து ஜிம்முக்கு கிளம்பியாச்சு நண்பர்களே வெற்றிகரமா. உடல் எடை அருமையா குறைஞ்சிருந்துச்சு. தம்பி மகிழ்ச்சி. அப்படியே செஸ்டே போனேன். வாய் மட்டும் உடக்க வாங்க நண்பர்களே. அது ஏனே தெரியல. அப்படியே இப்படி ஒரு கொட்டை அப்படி ஒரு கொட்டை. அதை முடிச்சுட்டு புஷ்அப் சேனல் பண்ணலான்னு போனேன். முடியல. ஜெகா வாங்கிட்டேன். சரின்னு வந்து சிக்ஸ் பேக்ஸ் வந்து செக் பண்ணேன். இன்னுமே இந்த சிக்ஸ் பேக்ஸ் வரல நண்பர்களே. அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வழக்கம் போல நடராஜா சர்வீஸ் தான். போற வழியில கொஞ்சம் புரதச்சத்தை உஷார் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து காலை உணவை முடிச்சுட்டு குளிச்சுட்டு வரலான்னு பாக்குற ஒரு தீஞ்ச வாசனை என்னடான்னு வந்து பார்த்தா வச்ச புரதச்சத்து கறி இருந்துச்சு. அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம துவைக்க நிறைய துணிச்சுன்னு ஊற வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்கின் கேர் பண்ணிட்டு அங்க விட்ட புஷ்அப்பை இங்க விட மாட்டேனான்னு டக்குன்னு புஷ்அப்பை பண்ணி முடிச்சுட்டு இந்த டிசிஎஸ் 10Kல ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். அவனுக்கு என் மேல என்ன காண்டோ கன்ஃபர்மேஷனே கொடுக்க மாட்டேன். ரொம்ப வெறியாது நண்பர்களே. அந்த கோவத்தை தணிக்கிறதுக்காண்டி டிராகன் பால் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அருமையான சாப்பாடு நண்பர்களே. கறி இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த சீனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு நண்பர்களே. உங்களுக்கு எங்கேயாச்சும் பார்த்த மாதிரி இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே பாடல்களை போட்டு துவைக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம பிளேலிஸ்ட்லாம் சரியான வைபா இருக்கும். அந்த வைபோட துவைச்சு முடிச்சுட்டு காயப்போட கிளம்பிட்டேன். முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருந்துச்சு. அதை உட்காந்து பொறுமையா பண்ணிட்டு இருந்தேன். அதை முடிச்சுட்டு அப்படியே அண்ணன் கடைக்கு வந்து அருமையான பொடி தோசை. டெய்லியும் சாப்பிட்றது நல்லது இல்லை. இதுல வெயிட் லாஸ் சேலஞ்ச் வேற பண்ணிட்டு இருக்கப்போ ரொம்ப நல்லது இல்லை. இருந்தாலும் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இதை முதல் நிறுத்தின நண்பர்களே. அடுத்து சேட்டா கடைக்கு வந்து ஒரு பாலை வாங்கி வச்சுட்டு தோல்கிட்ட ஜோலி எப்படி போயிட்டு இருக்குன்னு ஒரு பேச போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாலும் முடிஞ்சு நாளும் முடிஞ்சு. சரிங்க நண்பர்களே.